நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24/7 இன்றைய முக்கிய செய்திகள். மே மாத மோதலின் போது 6 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்தியா கூறுகிறது. நெருக்கமான போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் கம்போடியா அருகே கண்ணிவெடியால் தாய் வீரர்கள் காயமடைந்தனர். டிரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு முன் உக்ரைன் ஆக்கிரமிப்பாளருக்கு நிலத்தை பரிசாக வழங்குவதை நிராகரிக்கிறது. கிறிஸ் அணைக்க தீயணைப்பு வீரர்கள் 2வது நாளாக போராடி வரும் நிலையில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்தார். தேசத்துரோக வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் கிஸ்ஸா பெசிகிக்கு ஜாமீன் வழங்க உகாண்டா நீதிமன்றம் மறுத்துள்ளது. காசா கைப்பற்றும் திட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று துருக்கியை கூறுகிறார். பிரேசில் ஜனாதிபதி லூலா சுற்றுச்சூழல் பேரழிவு மசோதாவின் சில பகுதிகளை வீட்டோ செய்தார். சிங்கப்பூர் 60வது ஆண்டு நிறைவில் வெற்றியை கொண்டாடுகிறது. நாகசாகி ஜப்பான் மீதான அமெரிக்க அணுகுண்டு தாக்குதலின் 80வது ஆண்டு நிறைவாகிறது. தெற்கு லெபனானில் ஏற்பட்ட வெடிப்பில் 6 லெபனான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். குர்திஷ் தலைமையிலான போராளிகளுடனான பாரிஸ் பேச்சுவார்த்தையில் இருந்து சிரியா பின்வாங்கியது. லண்டனில் பாலஸ்தீன போராட்டத்தில் குறைந்தது 365 பேரை இங்கிலாந்து போலீசார் கைது செய்தனர். இஸ்ரேலின் காசா இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் கோருகிறார். இனி விரிவான செய்திகள். மே மாத மோதலின் போது 6 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்தியா கூறுகிறது. மே மாதத்தில் நடந்த சண்டையின் போது 5 பாகிஸ்தான் போர் விமானங்களையும் மற்றொரு இராணுவ விமானத்தையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தலைவர் கூறுகிறார். இது அதன் அண்டை நாடுகளுடனான கொடிய மோதலுக்குப் பிறகு நாட்டிலிருந்து வந்த முதல் அறிக்கை. பல தசாப்தங்களில் நடந்த கடுமையான சண்டையின் போது குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான அதன் சொந்த ஜெட் விமானங்களும் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய இராணுவம் ஒப்புக்கொண்ட சில வாரங்களுக்குப் பிறகு விமானப்படை தலைவர் அமர் பிரீத் சிங் சனிக்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதில் போர் விமானங்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் இருந்தன. மேலும் டஜன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். ஏப்ரல் 22 அன்று இந்திய நிர்வாகத்தின் காஷ்மீரின் பஹல்காம் நகரில் ஆயுதமேந்திய நபர்கள் 26 சுற்றுலாப் பயணிகளைக் கொன்றதைத் தொடர்ந்து மோதல் வெடித்தது. சனிக்கிழமை தெற்கு நகரமான பெங்களூருவில் நடந்த இராணுவ சொற்பொழிவில் பேசிய சிங், இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறினார். கம்போடியா அருகே நிலக்கண்ணி வெடியில் தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர். கடந்த மாதம் 5 நாள் வன்முறை மோதலுக்குப் பிறகு விரிவான போர் நிறுத்தத்திற்கு இரு அண்டை நாடுகளும் ஒப்புக்கொண்ட சில நாட்களுக்குப் பிறகு கம்போடியாவுடனான எல்லையில் ரோந்து சென்றபோது 3 தாய்லாந்து வீரர்கள் கண்ணிவெடியில் காயமடைந்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை காலை தாய்லாந்தின் சிசாகெக் மற்றும் கம்போடியாவின் பிரியா விஹார் மாகாணங்களுக்கு இடையிலான பகுதியில் ரோந்து சென்றபோது அவர்களில் ஒருவர் கண்ணிவெடியில் காலடி எடுத்து வைத்ததில் ஒரு சிப்பாய் ஒரு காலை இழந்தார். மேலும் 2 காயமடைந்தனர் என்று ராயல் தாய் ஆயுதப்படைகள் தெரிவித்தன. டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு உக்ரைன் ஆக்கிரமிப்பாளருக்கு நிலத்தை பரிசாக வழங்குவதை நிராகரிக்கிறது. ரஷ்யா மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையே திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் உக்ரைன் நிலத்தை விட்டுக் கொடுக்கும் வாய்ப்பை ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி நிராகரித்துள்ளார். மேலும் ரஷ்யா மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையே திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட கருத்துக்களில் தனது நாடு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க வேண்டும் என்று கோரியுள்ளார். சனிக்கிழமை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு வீடியோவில் கண்ணியமான அமைதியை கொண்டுவரக்கூடிய உண்மையான முடிவுகளுக்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜெலென்ஸ்கி கூறினார். ஆனால் பிராந்திய பிரச்சினைகளில் அரசியலமைப்பை மீற முடியாது என்பதை வலியுறுத்தினார். உக்ரைனியர்கள் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பாளருக்கு பரிசாக வழங்க மாட்டார்கள் என்று அவர் கூறினார். உக்ரைன் இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் அமைதியைக் கொண்டு வராது. அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. இவை இறந்தே பிறந்த முடிவுகள். அவை நடைமுறைக்கு வராத முடிவுகள். மேலும் நம் அனைவருக்கும் உண்மையான மற்றும் உண்மையான அமைதி தேவை. மக்கள் மதிக்கும் அமைதி என்று பிப்ரவரி 2022 முதல் முழு அளவிலான ரஷ்ய படையெடுப்பை எதிர்த்து போராடி வரும் ஜெலென்ஸ்கி மேலும் கூறினார். கிறிஸ் தீயை எதிர்த்து தீயணைப்பு வீரர்கள் 2வது நாளாக போராடி வருகின்றனர். கிறிஸ் முழுவதும் கடுமையான காற்றினால் ஏற்பட்ட காட்டுத்தீயில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஏதென்ஸின் தென்மேற்கே உள்ள கெரட்டியா என்ற சிறிய நகரத்தில் மிக மோசமான தீ விபத்து ஏற்பட்டது.
அங்கு வெள்ளிக்கிழமை தீயணைப்பு வீரர்கள் இருந்த கட்டிடத்தில் ஒரு மனிதனின் உடலை கண்டுபிடித்தனர். சனிக்கிழமை அதிகாலை தீ கட்டுக்குள் இருந்தாலும் அணைக்கப்படவில்லை என்று தீயணைப்புப் படையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆபத்தான பகுதிகளை வெளியேற்றும் பணிகள் வார இறுதி முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிரீஸ் மற்றும் பிற மத்திய தரைக்கடல் நாடுகள் காட்டுத்தீயின் வெப்பப்பகுதி என்று விஞ்ஞானிகளால் அழைக்கப்படும் பகுதியில் உள்ளன. வெப்பமான மற்றும் வறண்ட கோடை காலத்தில் தீ விபத்துகள் பொதுவானவை. வேகமாக மாறிவரும் காலநிலை காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் இவை மிகவும் அழிவுகரமானதாக மாறிவிட்டன. இது ஒரு புதிய அணுகுமுறைக்கான கோரிக்கைகளை தூண்டுகிறது. தேசத்துரோக வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் கிஸ்ஸா பெசிகியேவுக்கு உகாண்டா நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துள்ளது. தேசத்துரோக குற்றச்சாட்டில் கிட்டத்தட்ட 9 மாதங்களாக சிறையில் இருக்கும் மூத்த எதிர்க்கட்சித் தலைவர் கிஸ்ஸா பெசிகியேவுக்கு ஜாமீன் வழங்க உகாண்டா நீதிபதி மறுத்துவிட்டார். பிப்ரவரி 21 அன்று சிவில் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்பட்ட போதுதான் கட்டாய ஜாமீன் வழங்கப்படுவதற்கு முந்தைய 180 நாள் அதிகபட்ச காலம் தொடங்கியது என்று நீதிபதி இம்மானுவேல் பகுமா வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். அதாவது ஜாமீன் பெறுவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய அவருக்கு 12 நாட்கள் குறைவு. சுற்றுச்சூழல் பேரழிவு மசோதாவின் சில பகுதிகளை பிரேசில் ஜனாதிபதி லூலா வீட்டோ செய்தார். சுற்றுச்சூழல் உரிம விதிகளை தளர்த்தும் மசோதாவில் பிரேசிலிய ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா சட்டத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெறுவதை எளிதாக்கும் முக்கிய விதிகளை அவர் வீட்டோ செய்ததால் ஆர்வலர் குழுக்களின் அழுத்தத்திற்கு அடிபணிந்தார். பேரழிவு மசோதாவை எதிர்ப்பாளர்கள் அழைத்ததை லூலா வெள்ளிக்கிழமை அங்கீகரித்தார். ஆனால் அதன் கிட்டத்தட்ட 400 கட்டுரைகளில் 63 ரத்து செய்தார் அல்லது மாற்றினார் என்று அவரது அலுவலக நிர்வாக செயலாளர் மிரியம் பெல்ச்சியர் செய்தியாளர்களிடம் கூறினார். காசா கைப்பற்றும் திட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று துர்கியே கூறுகிறார். காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு எதிராக சர்வதேச சமூகத்தை திரட்ட முஸ்லிம் நாடுகள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடன் எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்குப் பிறகு கூறுகிறார். எகிப்து அதிபர் அப்தெல் பத்தா எல்சிசியை சந்தித்த பிறகு எல் அலமையினில் எகிப்திய அதிபர் அப்துல்லாவுடன் கூட்டுச் செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஃபிடான் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அவசரக் கூட்டத்தை கூட்டியுள்ளதாகவும் கூறினார். இஸ்ரேலின் காசா இனப்படுகொலையை முடிவுக்குக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் கோருகிறார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர அமர்வுக்கு முன்னர் சர்வதேச சமூகம் அதன் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் அல் ஜசீராவிடம் கூறியுள்ளார். சனிக்கிழமை ஒரு நேர்காணலில் வர்சன் அகாபெகியன் ஷாஹின் காசா பகுதியில் உள்ள நிலைமை குறித்து விவாதிக்க ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்கில் உள்ள ஐயுப்னா தலைமையகத்தில் 15 உறுப்பினர்களைக் கொண்ட கவுன்சில் கூடும்போது சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று கூறினார். உலகத் தலைவர்களிடமிருந்து பரவலான கண்டனங்களைப் பெற்ற காசா நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேலின் புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சர்வதேச சமூகம் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்காக நிற்கிறது என்று நான் எதிர்பார்க்கிறேன். அகாபெகியன் ஷாஹின் அல் ஜசீராவிடம் கூறினார். காசா பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இஸ்ரேலிய படைகள் 21 உதவி தேடுபவர்களைக் கொன்றன. இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் 24 மணி நேரத்திற்கும் மேலாக மனிதாபிமான உதவியை நாடிய 21 பேர் மற்றும் பட்டினியால் இறந்த 11 பேர் உட்பட குறைந்தது 39 பேரைக் கொன்றுள்ளன என்று பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். 2023 அக்டோபரில் இஸ்ரேல் காசா மீது தனது போரை தொடங்கியதிலிருந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 212 எட்டியுள்ளது. இதில் 98 குழந்தைகள் அடங்கும் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் 60வது ஆண்டு வெற்றியை கொண்டாடுகிறது. ஆனால் சவால்கள் முன்னால் உள்ளன. சிங்கப்பூர் சனிக்கிழமை இரவு சிங்கப்பூரின் வைர விழா கொண்டாட்டங்கள் நிறைவடையவுள்ள நிலையில் நகரத்தின் அசாதாரண வானவேடிக்கை நிகழ்ச்சி ஒன்று நகரின் அசாதாரண வானலையை ஒளிரச் செய்யும். 1965 இல் மலேசியாவிலிருந்து பிரிந்த பிறகு நாட்டின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏராளமான வானளாவிய கட்டிடங்களும் எதிர்கால கட்டிடங்களும் நிற்கின்றன.
6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த சிறிய தென்கிழக்கு ஆசிய மாநிலம் உலகிலேயே மிக உயர்ந்த தனிநபர் செல்வ விகிதங்களில் ஒன்றாகும். அதன் முன்னேறிய பொருளாதாரமும் உலகம் முழுவதிலுமிருந்து தொழிலாளர்களை ஈர்க்கிறது. நிதி மையம் அதன் நிலைத்தன்மை, உயர் வாழ்க்கைத் தரம், தொலைநோக்கு சிந்தனை அணுகுமுறை மற்றும் அதன் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக பாணிக்கு இழிவானது. நாகசாகி ஜப்பான் மீதான அமெரிக்க அணுகுண்டு தாக்குதலின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. 8 தசாப்தங்களுக்கு முன்பு அமெரிக்கா அணுகுண்டு மூலம் ஜப்பானை அழைத்த தருணத்தை நினைவுகூரும் வகையில் 80 ஆண்டுகளில் முதல் முறையாக நாகசாகியில் இரட்டை கதீட்ரல் மணிகள் ஒற்றுமையாக ஒலிக்கும். நாகசாகியின் இம்மாகுலேட் கன்செப்ஷன் கதீட்ரலில் சனிக்கிழமை காலை மக்கள் கூட்டம் கூடும். ஏனெனில் 1945க்கு பிறகு முதல் முறையாக தேவாலயத்தின் 2 மணிகளும் ஒன்றாக ஒலிக்கும். தெற்கு லெபனானில் ஏற்பட்ட வெடிப்பில் 6 லெபனான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். தெற்கு லெபனானில் உள்ள ஆயுதக் கிடங்கை ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 6 லெபனான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிவித்துள்ளது. சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் லெபனான் இராணுவம் டயர் பிராந்தியத்தில் உள்ள வாடி ஜிக்கின் பகுதியில் உள்ள கிடங்கின் உள்ளடக்கங்களை பிரித்து அகற்றும் போது வெடிப்பு நிகழ்ந்ததாக கூறியது. மற்ற வீரர்கள் காயமடைந்ததாக கூறியது, ஆனால் எத்தனை பேர் என்பதை குறிப்பிடவில்லை. குர்திஷ் தலைமையிலான போராளிகளுடனான பாரிஸ் பேச்சுவார்த்தைகளில் இருந்து சிரியா பின்வாங்கியது. பாரிஸில் குர்திஷ் தலைமையிலான சிரிய ஜனநாயகப் படைகளுடன் எஸ்டிஎஃப் திட்டமிடப்பட்ட சந்திப்புகளில் சிரியாவின் புதிய அரசாங்கம் பங்கேற்காது என்று சிரியாவின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏனெனில் இரு தரப்பினருக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. சனிக்கிழமை சனாவின் அறிக்கை, ஆயுதக் குழுவிற்கும் சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்திற்கும் இடையே இந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டு ஒருங்கிணைப்பு ஒப்பந்தம் குறித்து சந்தேகத்தை எழுப்பியது. இது டிசம்பரில் நீண்டகால ஜனாதிபதி பஷர் அல்-அசாத் தூக்கியெறியப்பட்ட பின்னர் பொறுப்பேற்றது. லண்டனில் நடந்த பாலஸ்தீன போராட்டத்தில் குறைந்தது 365 பேரை இங்கிலாந்து போலீசார் கைது செய்தனர். கடந்த மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்ட பாலஸ்தீன நடவடிக்கை குழுவிற்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்களை லண்டனில் போலீசார் கைது செய்துள்ளனர். தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை ஆதரித்ததற்காக சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணிக்குள் நாடாளுமன்ற சதுக்கத்தில் 365 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது.